இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் பெப்பர் கிரேவி. வெல்கம் டு கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 1, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா. இந்த கறி மசாலா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்னா பட்டை, கிராம்பு, சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்றேன். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் 4, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. தேங்காவை அடித்தோலை சீவிட்டு மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் மட்டும் எடுத்து இப்போ பேஸ்ட் அரைக்க போகிறேன். தேங்காயில் வர முதல் பாலை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிக்க போகிறோம். பச்சை மிளகா, நறுக்குன பெரிய வெங்காயம், நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிளறிக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா வேகணும். அதனால் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கங்க. அரைச்சி வச்ச மிளகுத்தூளை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டனில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி.
ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் கிரேவி செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ட்வின்ஸ் கனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.